மர்மங்களை மிரட்டும் மாயமுனி, ஆவிகளை அலறவிடும் மாயமுனி, விதியோடு விளையாடும் மாயமுனி, பேய்களை பிறள வைக்கும் மாயமுனி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் கம்மாபுரம் ஒன்றியம் இருப்பு எல்லைக்கு உட்பட்ட நாச்சி நகர கிராமத்து முந்திரி தோப்புக்குள்ள சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக மாயமுனி வாழ்ந்து வர்றதாகவும் அவரு இந்த முந்திரி தோப்புக்கு காவல் தெய்வமா விளங்குறதாகவும் நாங்கள் செய்தி கேள்விப்பட்டோம். சரி, இது உண்மைதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவரை பற்றி படம் எடுத்து போடுறதுக்காகவும் நாங்கள் எங்களோட குழுவோட அந்த முந்திரி தோப்பு இருக்கிற அந்த காட்டை நோக்கி நாங்கள் பயணம் செஞ்சோம். அதன்படி மாயமுனி இங்கத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு நாங்கள் தொடர்ந்து அந்த காட்டு வழியாக எங்களோட பயணத்தை நாங்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தோம். அந்த வழியாக அங்கே ஒருத்தவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்ததும் மாயமுனி என்ன உண்மையா, மாயமுனி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இப்போ நாங்கள் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டோம். ஐயா வணக்கம், எனக்கு வயசு 50க்கு மேலே ஆகுது. மாயமுனி இருக்கிறது உண்மைதான். நிச்சயமா அவர் ஒரு சித்தர் இல்லை, ஒரு முனிவர் மட்டும் இல்லை, அவரு எங்க முந்திரிக்கு காவல் தெய்வமா இருக்காரு. தெற்காடு, வடகாடு, மேற்க மேலகாடு, கிழக்க குமரிகாடு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் அவர் தான் காவல் தெய்வமா இருந்து இந்த பேய்கள் பிசாசுகள் இந்த காட்டேரிங்க எங்ககிட்ட இருந்ததுலாம் அவர் தான் எங்களை காப்பாற்றுவாரு. தினந்தோறும் நாங்கெல்லாம் இந்த முந்திரி காட்டில் தான் வேலை செய்கிறோம். நாங்கெல்லாம் இரவுல வீட்டுக்கு வரும்போது இந்த பிசாசுகள்லாம் திடீர்னு அப்படியே முந்திரியில கிராஸ் பண்ணி போகும், வெள்ளையா ஒரு உருவம் போகும், அப்படியே பீதி கிளப்போம், 5 நடுங்குவோம். அப்பெல்லாம் மாயமுனி அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த சத்தம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அவ்வளோ ஒரு திறன்மிக்கவர். ஏன்னா மாயமுனிய நம்ம அவ்வளோ எளிதில் கண்ணால பார்க்க முடியாது. அவர் வர்றதை உணர முடியும். சந்தன வாசமோ செவ்வாய் வாசமோ காத்துல வரும் மாயமுனின்னு சொன்னதுமே அந்த வாசம் வந்ததுன்னா மாயமுனி வராருன்னு நாங்க உடனே ஓரமா நிற்போம், நடுவில் நிக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப வீரியமானவர் மாயமுனி, மிகவும் சக்தி வாய்ந்தவர். அதனால அவரு இருக்கிறது உண்மை. அவரை பார்க்கணும்னு கேக்குறீங்க, நிச்சயமா மாயமுனி அவரை பார்க்க முடியும். எந்த பேய் பிசாசு எதையும் தானோ அடிச்சு விட்டு ஓட விட்டுருவாரு. பங்குனி சித்திரை வைகாசி மாசங்கள்ல தான் நாங்கெல்லாம் திறந்து வரோம். இரவு 10 மணிக்கு மேலாக முந்திரி கொட்டை பொறுக்கிட்டு ராத்திரியில் வரும்போது இந்த பேய்கள் எல்லாம் என்ன பண்ணும், அப்படியே எங்களை வளைவுகள், இந்த தொங்கல், குறுக்கு பாதை இதெல்லாம் எங்களை வழிமறிச்சு விடும். சில டைம் மரணத்தை கூட ஏற்படுத்தும். அப்பெல்லாம் 5 நடுங்குவோம். ஒரே வார்த்தை மாயமுனி அப்படின்னு சொன்னா போதும், அந்த சத்தம் எல்லாம் அப்படி பீறிக்கிட்டு விடும். அவ்வளவு ஒரு திறன் வாய்ந்தவர். அவர் சாதாரண ஆள் கிடையாது. மாயமுனினா அவரை பார்க்கறது ரொம்ப கடினமான செயல். ஆனா உண்மையான மனதோட மனமுருகி மாயமுனின்னா அடுத்த நொடியே வந்து நிற்பாரு. அவரை பார்க்கணும்னா நிச்சயமா பார்க்கலாம், அவர் தவம் பண்ணும்போது பார்க்கலாம். ஆமா, மாயமுனி இருக்கிறது உண்மைதான். மாயமுனியை நான் பார்த்திருக்கேன். அவர்கிட்ட ஒரு மேல்மலையனூர் போன்ற சுடுகாடுகள் எல்லாம் இங்க கூட ஒரு ஆலமரம் இருக்கு. நீங்க போற வழியில அந்த ஆலமரத்துல நிறைய பேய் பிசாசுகள் எல்லாம் நிறைய இருக்கும். அப்பெல்லாம் உங்களை பயமுறுத்தலாம் நினைக்கும். அதுக்கு எதுக்கும் பயப்படக்கூடாது. மாயமுனி அப்படின்னு சொன்னா அந்த வாசமும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா மாயமுனி வராருன்னு அர்த்தம். நீங்க தொடர்ந்து திடமான மனநிலையோட நீங்க முன்னோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
கண்டிப்பா மனமுருகி வேண்டுனா நீங்க மாயமுனியை பார்க்கலாம்னு சொன்னாரு. நிச்சயமா மாயமுனியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கறதோட தான் நாங்க எங்களோட பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வரோம். நிச்சயமாக உங்கள் பார்வைக்கும் நாங்க மாயமுனியை நாங்க காட்டுவோம். அப்படியே நாங்க அதிர்ச்சியாகி எங்க படக்குழு அப்படியே நின்னுது. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கேட்ட அந்த அமானுஷ்ய சிரிப்பு சத்தங்களும் அங்க அந்த மரக்கலைகள் உடைஞ்சதுதான். உடனே நாங்க எல்லாரும் அலண்டு அந்த பயத்துல உடனே பயம் வேணாம், திட்டமான மனசோட மாயமுனி 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 அப்படின்னு நாங்க கத்தனோம். உடனே இக்காத்துல அந்த சந்தனமும் செவ்வாதும் கலந்த அந்த வாசத்தோட அப்படியே அந்த உணர்வை நாங்க உணர்ந்தோம். ஒரு நொடியில அங்க கேட்ட அந்த சத்தங்களும் அந்த அச்ச உணர்வுகளும் மறைஞ்சிடுச்சு. எங்க மனசுக்குள்ளேயும் திடமான இது வந்துச்சு. உடனே நாங்க அந்த வாசத்தையே பின்தொடர்ந்து பயணிச்சோம். திடீர்னு அந்த வாசத்தோட கருப்பா மாயமுனி கிராஸ் பண்ணி போனதை நாங்க பார்த்தோம். அப்படியே ஒரு இறை பயத்தோட கையெடுத்து கும்பிட்டோம். அதுக்கப்புறம் இருள் ரொம்ப அதிகமா சூழ்ந்துட்டதால எங்களால அந்த காட்டுக்குள்ள போக முடியல. ஆனா மறுபடியும் நாங்க மாயமுனியை பார்க்க கண்டிப்பா நாங்க வருவோம்.